ஓகே, இன்னைக்கு சம் நம்பர் 28 பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வாங்க ஒன் பை ஒன் பார்த்துட்டு போயிடலாம். Sir Ahmad keeps his books on single entry system from the following particulars. Prepare a trading and profit and loss account and balance sheet as on 31st 12 91 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 1191ல இஸ் அக்கௌண்ட்ஸ் இஸ் அசட்ஸ் அண்ட் liabilities வேர் ஆஸ் ஃபாலோ அப்படின்னாங்க. ஸோ ஸ்டாக் இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக். இது எந்த இடத்துல என்ட்ரி வருவாங்கன்னா இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்ல. ஸோ டூ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு போட்டு அமௌண்ட் வந்து அமௌண்ட் எவ்வளோ பாருங்க 50,000. ஸோ ஆர்டர் காலம் எடுத்து போட்டுக்கலாம். சேம் இதே அமௌண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஸ்டாக் ஒரு 50,000. சரிங்களா? என்ட்ரி போர்டு. நெக்ஸ்ட் வந்து சண்டே டெட்டார்ஸ். ஸோ டெட்டார்ஸும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் வரும். டெட்டார்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஒரு 60,000 ருபீஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ 60,000. ஸோ அதே மாதிரி இங்கே டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸில் வரும். டூ பேலன்ஸ் brought down அமௌண்ட் வந்து ஒரு 60,000. ஸோ நெக்ஸ்ட் மிஷினரி. ஸோ மிஷினரி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் வரும். ஸோ மிஷினரி மிஷினரியோட வேல்யூ ஒரு அகைன் 60,000. அதுக்கடுத்து ஃபர்னிச்சர் ஒரு 5,000. சரிங்களா? ஃபர்னிச்சர் ஒரு 5,000. நெக்ஸ்ட் ஒன் சண்டே கிரெடிட்டர்ஸ். சண்டே கிரெடிட்டார் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ கிரெடிட்டாரில் இங்கே இந்த பக்கம் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் brought down அமௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து ஒரு 30,000. 30,000. சேம் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் 30,000 அப்படின்னு போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஓடி. சரிங்களா? ஸோ இதுவும் இங்கே வரும். பிஓ நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து அமௌண்ட் வந்து ஒரு 10,000 ருபீஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே இருக்குது 10,000. ஸோ எடுத்தீங்க 10,000 அப்படின்னு எழுதிடும். இது வேற எங்கேயா வருமானா இங்கே இல்லை. அடுத்து கீழே பாருங்க கேஷ் புக். கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் டெட்டார்ஸ். ஸோ இது வந்து கேஷ். ஸோ இங்கே பை கேஷ் அமௌண்ட் வந்து 80,000 ருபீஸ். ஸோ 80,000. சாரி. அதே மாதிரி இங்கே சண்டே டெட்டார்ஸ் இந்த இடத்துல வரும். ஸோ டெபிட் சைடில் டூ கேஷ் அப்படின்னு போட்டு சாரி கேஷ் சண்டே டெட்டார்ஸ் போட்டு சண்டே டெட்டார்ஸ். ஸோ சண்டே டெட்டார்ஸ் வேல்யூ வந்து ஒரு 80,000. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேஷ் சேல்ஸ். ஸோ கேஷ் சேல்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். கேஷ் சேல்ஸ் வேல்யூ எவ்வளோங்கன்னா அமௌண்ட் எவ்வளோங்க இருக்குது 30,000. ஸோ 30,000. அதே இந்த கேஷ் சேல்ஸ் வந்து கேஷ் புக்கில் உங்களுக்கு எங்கே வரும்னா டெபிட் சைடில் டூ கேஷ்
to cash. கேஷ்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு வந்து 30,000. நெக்ஸ்ட் பேமெண்ட் டு கிரெடிட்டர்ஸ். சரிங்களா, பேமெண்ட் டு கிரெடிட்டர்ஸ். ஸோ பை sundry creditors, இதோட வேல்யூ வந்து டோட்டலே போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ வேல்யூனா ஒரு 40,000. சேம் இங்கே வந்து எப்படி டெட்டார்ஸ் வந்து பை கிரெடிட் சைடு வருதுங்களோ, இங்கே கிரெடிட்டாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே டெபிட் சைடில் வரும். டு கேஷ். கேஷ் வந்து ஒரு 40,000. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி இருக்கு? பேமெண்ட் டு கிரெடிட்டர்ஸ் பார்த்தது. தென் கேஷ் பர்ச்சேஸ். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கேஷ் ஓகே கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேஸ் வந்து ஒரு 25,000 இன்னர் காலமில் போட்டு வைக்கிறோம். ஏன்னா அதில் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ரெண்ட்டு. ஸோ இந்த கேஷ் பர்ச்சேஸ் இந்த பக்கமும் வரணும். கிரெடிட் சைடில் கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் வரணும். கேஷ் பர்ச்சேஸ் வெறும் பர்ச்சேஸ்னு எதனா போகும். ஐயோ கேஷ் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கன்னா அமௌண்ட் வந்து ஒரு 25,000. சரிங்களா, 25,000. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து ரெண்ட். ஸோ ரெண்ட் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு கேஷ் புக்கில் பை ரெண்ட் அப்படின்னு போட்டுருவோம். ரெண்ட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2,200. சேம் இந்த அமௌண்ட் எங்கே வரும்னா, இந்த ரெண்ட் வந்து எங்கே வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டூ ரெண்ட் வந்து வேல்யூ 2,200. சரிங்களா. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர்டியூ. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கேஷ் புக்கில் கிரெடிட் சைடு வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர்டியூவா. ஸோ வேல்யூ வந்து ஒரு 1,500. சரிங்களா, 1,500. ஸோ இருக்குது 1,500. சேம் இந்த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு டெபிட் சைடில் வரணும். டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர்டியூ அமௌண்ட் எவ்வளோனா 1,500. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த எனக்கு சேலரி ஒரு 5,000. சேலரி 5,000 பை salaries 5,000. இதே அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் வரும். சேலரிஸ் 1,000. சேலரி இங்கே எவ்வளோ இருக்குது 5,000. இதே இங்கே போட்டோம்னா இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. சேலரி அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 500 rupees அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்னர் காலமில் போட்டு வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு சேலரிக்கு அடுத்து ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் இங்கே தான் வரும். சைடில் ட்ராயிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு 4,000 இருக்கு. சரிங்களா. சேம் அதே அமௌண்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னா லெஸ் ட்ராயிங்ஸ்னு போட்டு அமௌண்ட் வேல்யூ ஒரு 4,000 இன்னர் காலம்லாம் போட்டு வைக்கிறோம். ஏன்னா இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணி நம்ம வெளியே போட போகிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்மா
நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். சரி, பொதுவான செலவுகள். ஸோ பை ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அது எவ்வளோ இருக்கு? ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்னால் ஒரு 8000. ஸோ ஒரு 8000 அப்படியே தலையான கொண்டாந்து இங்கே போடணும். டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் போட்டு வேல்யூ வந்து ஒரு 8000 ருபீஸ். இது அப்படியே வெளியே போடலாம், இதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ 8000 ஓகேங்களா. அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் அலௌடு. சரிங்களா. ஸோ டிஸ்கவுண்ட் அலௌடு வந்து உங்களுக்கு எங்கே வரும்னா இங்கே இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், சாரி ட்ரேடிங் அக்கௌண்ட் தான், ஒரு நிமிஷங்க, சாரி. டிஸ்கவுண்ட் அலௌட் டு டெட்டார்ஸ். ஸோ பை டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பை டிஸ்கவுண்ட் அலௌட் அப்படின்னு போட்டு அமௌண்ட் எவ்வளோ நேரம் பார்த்து செய்ய மாட்டேங்க. டிஸ்கவுண்ட் அலௌட் வந்து வேல்யூ வந்து ஒரு 4000 ருபீஸ். சேம் இந்த டிஸ்கவுண்ட் அலௌட் வந்து இங்கே வரணும். டு டிஸ்கவுண்ட், சரிங்களா. இங்கேனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரணும். டிஸ்கவுண்ட் அலௌட், சரிங்களா. அது வேல்யூ எவ்வளோனா சேம் 4000. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. சரிங்களா. இது எங்கே வரும்னா கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னு போட்டு வேல்யூ வந்து ஒரு வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2500. சரியா. நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சா. கூட்ஸ் ஒர்த் ₹3000 வேர் ரிட்டர்ன் பை கஸ்டமர். கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்போ எது ரிட்டர்ன் வரும்னா நம்ம சேல்ஸ் பண்ணதான் நமக்கு என்ன வரும், நமக்கு ரிட்டர்னாக வந்து சேரும். சரிங்களா. ஸோ அப்போ யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னா டெட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பை சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டு எவ்வளோ வேல்யூனா 3000. 3000. அடுத்து இங்கே இதே அமௌண்ட் இங்கே கொண்டு வந்து லெஸ்ன்னு போட்டு சேல்ஸ் ரிட்டர்ன். கரெக்டா. ஓகே, ரிட்டர்ன் வந்து வேல்யூ வந்து ஒரு 3000 அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, கூட்ஸ் ஒர்த் ₹1500 ரிட்டர்ன் டு சப்ளையர்ஸ். நமக்கு சப்ளை பண்ணவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அப்போ அதுக்கு பேர் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். தலைவன் கேபிட்டல் இல்லாமல் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னோட வேல்யூ எவ்வளோ 1500. 1500. சேம் இதே அமௌண்ட்டை கொண்டாந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லெஸ்ன்னு போட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சரிங்களா. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டு அமௌண்ட் வந்து ஒரு 1500 போட்டாச்சு. அடுத்து பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சு. அது கீழே 31/12/1991 ஸ்டாக். இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஸோ 2 இடத்துல வரணும். க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் சீரியல், க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து எல்லாம் எவ்வளோ இருக்கான், 45,000 இருக்கான். சரிங்களா. இதை போட்டு அதே மாதிரி இங்கே கொண்டாந்து பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஒரு 45,000. சரிங்களா. அதுக்கு அடுத்து சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து க்ளோசிங். இங்கே ஓப்பனிங் போட்டிருக்கோம், இப்போ இங்கே என்ன வரணும், க்ளோசிங் வரணும். ஸோ நான் இது இங்கே போடுறேன்.
by balance carried on வேல்யூ வந்து ஒரு 70. இதே இந்த 70 கொண்டு போய் இங்க வெக்டார்ஸ் ஒரு 70,000 அப்படின்னு போட்டுடணும். அதுக்கடுத்து பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான அசட். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் நீங்கள் என்ன எப்படி வாங்குது? ஸோ ரிசீவபிள் வேல்யூ வந்து ஒரு 6,000. இங்கே காணும். ஓகே ஓகே 6,000 நம்பர் லாக் ஆயிடுச்சு. 6,000 சேம் அதே மாதிரி அமௌண்ட் வந்து இந்த இடத்துலயே வரும். பை பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் வந்து ஒரு 6,000. கீழே இறக்கிக்கலாம். நீங்கள் ஒன்றும் ஒரு என்ட்ரி வரணும். பில்ஸ் ரிசீவபிள். அடுத்து இந்த பக்கம் 6,000 தானே. ஓகே பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிள் வந்து இட் இஸ் எ liability. ஸோ பில்ஸ் பேயபிள் வேல்யூ வந்து ஒரு 4,000. இங்கே பில்ஸ் ரிசீவபிள் வருதுன்னா இந்த இடத்துல கிரெடிட் ஆகல என்ன வரும்னா பில்ஸ் பேயபிள் வரும். பில்ஸ் பேயபிள் இதோட வேல்யூ வந்து ஒரு 4K. 4,000 சரிங்களா. அடுத்து போட்டாச்சு மிஷினரி. ஸோ மிஷினரி இங்கே எழுதணும். மிஷினரி ஒரு 60,000 இன்னர் காலமில் போடுறோம். ஏன்னா அதில் வந்து டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. மிஷினரிக்கும் ஃபர்னிச்சருக்கும் டெப்ரிசியேஷன் இருக்கு. ஸோ 60,000 ஃபர்னிச்சர் வந்து ஃபர்னிச்சர் வந்து ஒரு 5,000 சரிங்களா. அதுக்கும் வந்து ஒர்க்கிங்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து சண்டே கிரெடிட்டார்ஸ் இல்லையா க்ளோசிங். ஸோ கிரெடிட்டார்ஸ் liability. ஸோ கிரெடிட்டார் வந்து ஒரு 25,000. இதே வந்து இங்கே ஓப்பனிங் வந்தாலும் இங்கே க்ளோசிங் வரும். டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு வேல்யூ எவ்வளோ 25,000 அப்படின்னு போட்டுருவோம். ஸோ வேறு ஏதாவது இருக்கா? அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வந்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 500 இருக்கு. அவனை கொண்டாந்து எங்கே போகணுன்னா இங்கே liability சைடில் அவுட்ஸ்டாண்டிங் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். சேலரி இங்கே எவ்வளோ இருக்குன்னா ஒரு 500 rupees. அது இந்த இடத்துல ஆட் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வந்து ஒரு 500 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 5,500 சரிங்களா. அடுத்து டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் வந்து லெஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 10%. 10% போட்டால் எவ்வளோ வரும்? 6,000 rupees வரும் சரிங்களா. ஸோ 6,000 லெஸ் பண்ணால் ரிமைனிங் 54,000 வரும் சரிங்களா. சேம் அதே மாதிரி லெஸ் டெப்ரிசியேஷன் ஃபர்னிச்சருக்கு வந்து ஒரு 6% வருது. ஸோ 6% போட்டால் எவ்வளோ வரும்னா ஒரு நிமிஷம்
ஸோ அது வந்து ஒரு 300 வரும். 300 லெஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் அமௌண்ட் வந்து ஒரு 4700. ஸோ அந்த டெப்ரிசியேஷன் இதை கொண்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போடணும். டூ டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி வந்து ஒரு 6000. ஃபர்னிச்சர் வந்து ஃபர்னிச்சருக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 300 போட்டாச்சுங்களா. இதில் இன்னொரு கான்செப்ட் மட்டும் வரணும். அது எதுன்னா இந்த இடத்துல இருக்கும். இதோ இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சாரி இந்த அமௌண்ட் எங்கே வரும்னா இந்த கேஷ் புக் இருக்கு இல்லையா, இந்த கேஷ் புக்கில் இந்த இடத்துல வரணும். சரியா. ஸோ பிஓ பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஒரு 10,000 இது வரும். இப்போ என்ன பண்ணலாம்னா அப்படியே ஒன்று ஒன்றா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த நோட் 1, அப்புறம் நோட் 2, நோட் 3, அப்புறம் நோட் 4. ஸோ இதில் நோட் 4 போடாமல் வச்சுருக்கேன். இருங்க போட்டுக்கோங்க. நோட் நோட் 4 நோட் 4. ஸோ ஃபஸ்ட்டு டெட்டாஸ் வந்து க்ளோஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு அப்படியே போட்டு வரேன். ஸோ இதனுடைய டோட்டல் எவ்வளோ வருதுங்கன்னா உங்களுக்கு டெபிட் சைட் டோட்டல் வரும். ஓகே, டெபிட் சைடில்